Hello friends, welcome to IBM Tech Tamil. இனி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷனா என்ன, அது எப்படி நம்ம பைத்தானில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷன் வந்துட்டு எக்ஸப்ஷனில் ஒரு பார்ட்டாக வரும். யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷனாக என்னென்னு பார்க்கலாம். யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷன் அப்படிங்கிற வந்துட்டு யூசர் வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணுற ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுற யூசர் வந்துட்டு அவருக்கு தேவையான ஒரு எக்ஸப்ஷனை வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நம்ம 0 டிவிஷன் இண்டெக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு எரர் இருந்துச்சு. அது மாதிரி நமக்கு தேவையான எக்ஸப்ஷனை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷன் வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நமக்கு தேவையான எக்ஸப்ஷன்ஸை நம்ம க்ரியேட் பண்ணிக்கிட்டு நமக்கு தேவையான லாஜிக்கை அந்த பர்டிகுலர் பிளாக்குள்ளே எழுதிக்கலாம், எக்ஸப்ஷனுக்குள்ளே எழுதிக்கலாம். எந்த மாதிரி எரர் வரணும், எரர் ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிக்கும் நம்ம வந்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேசிக்காக வந்துட்டு ஒரு எக்ஸப்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுலேருந்து எப்படி எரர் த்ரோ பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். நம்ம இதுக்கு வந்துட்டு நான் சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம் மூலியமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம எழுத போகிற ப்ரோக்ராமில் ஒரு சின்ன கான்செப்ட் வச்சுக்கலாம். நான் வந்துட்டு யூசர்கிட்ட வந்துட்டு வேல்யூ கெட் பண்ணுவேன். அந்த வேல்யூ வந்துட்டு ஃபஸ்ட்டு நியூமரிக்காக செக் பண்ணுவேன். நியூமரிக்கா இல்லை அப்படின்னா அந்த பர்டிகுலர் கொடுக்குற வேல்யூ வந்துட்டு ஒவ்வொரு லெட்டரில் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுறது தான் இந்த ப்ரோக்ராமு. இது எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்துட்டு ஒரு அரே வச்சுக்கிறேன். வவல் ஈக்குவல்ஸ் டு இப்போ நான் ஒரு அரே வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்டர் எனி வவல் லெட்டர் அப்படின்னு ஒரு இன்புட் வாங்கிக்கிறேன். numeric of அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் ஒரு இஃப் கண்டிஷன் செக் பண்ணுங்க. நம்ம கொடுத்துக்க வேல்யூ வந்துட்டு நியூமரிக் வேல்யூன்னு செக் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் அது நியூமரிக் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு எக்ஸப்ஷன் நான் வந்துட்டு இங்கே டிக்ளேர் பண்ணுறேன். அது என்ன அப்படின்னா நாட் வேலிட் கேர் அப்படிங்கிற ஒரு எக்ஸப்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். raise இன்கேஸ் நான் கொடுத்த இன்புட் வந்துட்டு வவல் அரேயில் வந்துட்டு மேட்ச் ஆகலை அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நாட் வேலிட் வவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸப்ஷன் டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் ஏதாச்சும் ஒன்று சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஒயில் லூப் நான் வந்து பிரேக் பண்ணுறேன். அடுத்தது except not valid char இந்த எக்ஸப்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா print entered value is numeric except not valid vowel. இந்த எக்ஸப்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா print
இப்போது எந்த விதமான எக்ஸப்ஷன் மேட்ச் ஆகலை அப்படின்னா entered valid letter அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பிரிண்ட் பண்ணிடுறோம். இப்போது நம்ம 2 எக்ஸப்ஷன் நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்துட்டு நம்ம கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு வந்துட்டு இந்த ரேஸ் நாட் வேலிட் கேர் இல்லை நாட் வேலிட் வவல் அப்படிங்கிற எக்ஸப்ஷன் ஒர்க் ஆகும். நம்ம இது வரைக்கும் நம்ம வந்துட்டு ப்ரோக்ராமில் சீக்வன்ஸில் வந்துட்டு பைத்தான் சீக்வன்ஸில் வந்துட்டு நம்ம கிளாஸ் பற்றி பார்க்கவே இல்லை. ஃப்யூச்சர் வீடியோஸில் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் போய் டீப் ப்ரீஃபாக பார்ப்போம். இப்போது சாம்பிளுக்கு வந்துட்டு நான் எரர் இந்த எக்ஸப்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் சாம்பிள் வந்துட்டு கிளாஸ் போடுறேன். கிளாஸ் எரர் ஆஃப் எக்ஸப்ஷன் இப்போ நான் எரர்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். அதுக்கு எக்ஸப்ஷன் அப்படிங்கிற ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கேன். நான் அந்த கண்டென்ட்டுக்குள்ளே எதுவுமே நான் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் பாஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம பாஸ் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பற்றி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்ம சீக்வன்ஸில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்காக நம்ம பாஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ நான் இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். கிளாஸ் நாட் வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு வந்துட்டு இந்த எரர் அப்படிங்கிறத வந்துட்டு நான் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறேன். இதுக்கும் ஜஸ்ட்டு பாஸ் அப்படிங்கிற கீவேர்டை நான் யூஸ் பண்ணுறேன். அடுத்து இன்னொரு எக்ஸப்ஷன் நமக்கு இருக்குது. கிளாஸ் நாட் வேலிட் வவல் அதுக்கும் இந்த எரர் அப்படிங்கிறத வந்துட்டு நான் வந்துட்டு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதி முடிச்சிட்டோம். இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல எரர் அடிக்குது. ஓகே, சாரி, கேபிட்டல். ஓகே, இப்போ நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணி பார்த்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். என்டர் எனி வவல் லெட்டர் அப்படின்னு கேட்குது. நம்ம டைரெக்டாக வந்துட்டு வவல் லெட்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகிட்டு வெளியே வந்துடும். நம்ம க்ரியேட் பண்ண எக்ஸப்ஷன் ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணுறதுக்கு நான் ஒரு நியூமரிக் கேரக்டர் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 45 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இப்போது வந்துட்டு நாட் வேலிட் கேரக்டர் அப்படிங்கிற யூஸ் நியூமரிக்கான்னு செக் பண்ணும். கொடுத்துருக்க வேல்யூ வந்துட்டு 45 நியூமரிக் தான். ஸோ இந்த எக்ஸப்ஷன் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. நாட் வேலிட் கேர் அப்படிங்கிற எக்ஸப்ஷன் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. அதனால் யுவர் என்டர்டு வேல்யூ இஸ் நியூமரிக் ட்ரை அகெயின் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இன்புட்டுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு வவல் லெட்டர் கொடுக்காம வேறு லெட்டர் கொடுக்கலாம். இப்போ ஆர் அப்படிங்கிறது வந்துட்டு வவல் லெட்டர் கிடையாது. ஸோ அப்படிங்கிறதால இப்போ நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னா நியூமரிக்கான்னு செக் பண்ணோம். நியூமரிக்கா இல்லை, அது கேரக்டர் இது. ஸோ அப்படிங்கிறதால ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்துருச்சு. இந்த வவல் லெட்டரில் இந்த பர்டிகுலர் வேல்யூ கெட் பண்ண வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஆறுங்கிற வேல்யூ AUIOயில் இல்லவே இல்லை. ஸோ அப்படிங்கிறதால நாட் வேலிட் வவல் அப்படிங்கிற ஒரு எக்ஸப்ஷன் கால் ஆகும்போது இங்கே போகும். கிளாஸுக்கு போய்ட்டு ஜஸ்ட் பாஸ் தான் கொடுத்துருக்கோம். அப்படிங்கும்போது என்ன எரர் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோமோ அது ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சு. யூ என்டர்டு வேல்யூ இஸ் நாட் அ வவல் ட்ரை அகெயின் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் த்ரோ பண்ணிடுச்சு. சரி, ஓகே. இப்போ நம்ம செக்கிங்க்கு வந்துட்டு 2-3 லெட்டர் நம்ம ஸ்ட்ரிங்காக கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னா கூட அதே தான் வரும். ஏன்னா வந்துட்டு கேரக்டராக இருந்தால் கூட அந்த பர்டிகுலர் வேல்யூ வந்துட்டு அந்த வவல்ங்கிற அறைக்குள்ளே இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்துட்டு வேலிடு. இப்போது நம்ம வந்துட்டு யூ இல்லை ஐ கொடுத்து பார்க்கலாம். ஐ என்டர்டு வேலிட் வவல். ஏன்னா இந்த பர்டிகுலர் வவல் லெட்டர் வந்துட்டு அந்த பர்டிகுலர் வவல் அறைக்குள்ளே இருக்குது. ஸோ அப்படிங்கிறதால கரெக்டான வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. என்டர்டு வேலிட் வவல் லெட்டர் அப்படிங்கிற மெசேஜ் வந்துடுச்சு. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் லூப்பை விட்டு எக்ஸிட் ஆகிட்டு நம்ம டோட்டலாக ப்ரோக்ராம் மட்டும் வெளியே வந்துடுச்சு. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் தான். இது வந்துட்டு ப்ரீ டிஃபைன்டாக வந்துட்டு பைத்தான்லேயோ இல்லை எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்லேயோ எதுலேயுமே இல்லாத ஒரு ஃபங்க்ஷன். இதெல்லாம் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷன்னா என்ன, அதை எப்படி நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுறது,
அதை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படி கால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.